ஏஎல்பி ஜோதிடம் எனும் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை எங்கள் அனைவருக்கும் கற்பித்து வரும் எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இதுக்கு முந்தின ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தது எந்த ஒரு விஷயத்திலே ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது, ஒரு மைனஸ் ஒன்று இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். உதாரணமாக இதுக்கு முந்தின இதில் ஒரு தைரியம் அப்படிங்கிறத வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்தோம். அந்த ஒரு ப்ளஸ் இன்னொரு ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி ஒரு மைனஸாக வேலை செய்யுது அப்படின்னு பார்க்குறோம். 12 ராசி கட்டங்களில் மூணாவது பாவகம் தைரியம் அப்படிங்கிறத சார்ந்தது. இது மகாபாரத காலத்திலேருந்து ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் நம்ம இங்கே எடுத்து நம்ம பார்க்கலாம். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவோட 10 அவதாரங்களில் ஒன்று. கடவுளே அவர் தான். அவர் இந்த உலகத்தில் பிறக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதிமுறைகளும் கடவுளுக்கும் இது பொருந்தும். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கொஞ்சம் பின்வாங்க வேண்டி வந்தது. அதாவது தனக்கு ஒரு தைரியம் இல்லாத மாதிரி ஒரு காமிச்சுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. அது அந்த மாதிரி ஆகுதுங்கிறது கடவுளுக்கு நல்லாவே தெரியும். அவர் அந்த மாதிரி ஒரு சூழலில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் வாழ்ந்து காட்டி நமக்கு ஒரு உதாரணமாக கிருஷ்ண பரமாத்மா நமக்கு காமிச்சிருக்காரு. அந்த நிகழ்வு என்னங்கிறது பார்க்கலாம். மகாபாரதத்தில் ஜராசந்தன் அப்படின்னு ஒரு அசுரன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கிருஷ்ண கண்டாலே பிடிக்காது. அப்பப்போ இவங்க 2 பேருக்குள்ள யுத்தம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. இதில் ஒரு விஷயம் எல்லாரும் நல்லா கவனிக்கணும். 18 தடவை ஜராசந்தன் கிட்ட கிருஷ்ண பரமாத்மா யாரு கடவுள் தோத்து போறாரு. தோத்து போறாருன்னா இது நமக்கு ஒரு பாடம் போட்டுறதுக்காக. சில சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் பின்வாங்க வேண்டி வரும். கடவுளான நானே உங்களுக்கு பின்வாங்கி அந்த உதாரணத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்வாங்குறாரு. 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 18 தடவை. 18 தடவை கிருஷ்ண பரமாத்மா தோல்வியை தான் சந்திக்கிறதா எல்லாருக்கும் காமிக்கிறார் அவர். அந்த மாதிரி ஒரு இதில் 19வது ஒரு சந்தர்ப்பத்தில் அப்போ அவரோட அந்த கிரக நிலைகள் மாறுது. யாருக்கு? ஜராசந்தனுக்கு மாறுது. இதில் இருக்கக்கூடிய அந்த மகாபாரத கதாபாத்திரங்களுக்கும் அந்த கிரக நிலைகள் மாறுது. அப்போ மாறும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்பவும் கிருஷ்ண பரமாத்மா தான் இது பண்ணி இவரை ஜராசந்தனை ஜெயிக்கலை. அவர் என்ன பண்ணுறாரு, பஞ்ச பாண்டவர்களில் ஒருத்தரான பீமனுக்கு ஜராசந்தனை எப்படி வெல்றது அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை இது பண்ணி சொல்லி இந்த சண்டை நடக்கும்போது இவர் பக்கத்தில் இருந்து இவருக்கு பீமனுக்கு வழி காமிச்சு பீமன் அந்த யுத்தத்தோட நிறைவில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜராசந்தன் வதம் பண்ணுறாரு. யார்? பீமன் அவர். ஸோ இந்த உதாரணத்திலேருந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாம் சில சந்தர்ப்பங்களில் பின்வாங்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக வரும். அது எப்போ நம்ம பின்வாங்கணும், எப்போ நம்ம முன்னாடி போகணும் அப்படிங்கிறத அற்புதமாக டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவரோட ஜோதிட ஏஎல்பி ஜோதிட வகுப்புகளில் எல்லாருக்கும் பயிற்றுவிச்சுக்கிட்டு வராரு. ஜாதக கட்டம் தெரியாதவங்களும் படிக்கிறாங்க, நல்ல பாரம்பரிய ஜோதிடர்களும் படிக்கிறாங்க. 30 வருஷம் 40 வருஷம் அனுபவம். இப்போ இதில் அஸ்ட்ராலஜியில் 2 போஸ்ட் கிராஜுவேஷன், இது ஒரு பிஹெச்டி கோர்ஸு, அந்த மாதிரி பண்ணவங்களும் படிக்கிறாங்க. இவங்க எல்லாராலையும் இது ஏற்கனவே கொஞ்சம் படித்தவங்க சுலபமாக பலன் எடுக்கிறது அது ஆச்சரியம் இல்லை. ஜாதக கட்டமே தெரியாமல் வர்றவங்க அவங்களும் இந்த வகுப்பில் சேர்ந்து அது ஒரு 15 நாள் வகுப்பில் நிறைவில் அவங்களாலையும் அவங்க ஜாதகம் என்னங்கிறது புரிஞ்சுக்க முடிகிறது. அதே மாதிரி தன்னை சுற்றி இருக்கவங்க ஜாதகத்தை புரிஞ்சுக்கிட்டு பலன் எடுக்க முடியுது. சரி, நம்ம எதுக்காக பலன் எடுக்கணும், எதுக்காக பலன் தெரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில், அதாவது வெவ்வேறு சூழல்களில் ஒரு தனி மனிதன் எப்படி நடந்துக்கணும், தன்னோட குடும்பத்தை எப்படி வழிநடத்திக்கிட்டு போகணுங்கிறதுக்கு இது ஒரு ஜோதிட பாடத்தோட சேர்ந்த ஒரு வாழ்வியல் பாடம். அற்புதமான இது பாயிண்ட்டுகளோட ஐயா தெளிவான ஒரு விளக்கத்தை இது நம்ம எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எல்லாரும் பயன்படுத்தி அவங்கவுங்க வாழ்க்கையில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு அமைதியும் ஒரு நிம்மதியும் ஒரு வெற்றியும் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது எங்களோட விருப்பமாக இருக்குது. வாங்க ஏஎல்பி ஜோதிடம் பயிலலாம். கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது போன்ற இன்னும் பல வீடியோக்களை நாம் அடுத்தடுத்து சந்திக்கலாம். குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். உங்கள் அனைவருக்கும் நன்றிகள்.